राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। अழகான கோவர்தன கிரி பரிக்ரமா நாம பண்ணி கொண்டிருக்கோம். இந்த கோவர்தன மலையை பற்றி விதவிதமாக பெரியாழ்வார் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதில் இன்னைக்கு ஒரு பாசுரம் நாம் அனுபவிப்போம். வழுவொன்றுமிலா செய்கை வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுக்கப்பட்டு மழை வந்து எழுநாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மரித்த மலை இழவு தறியாததோர் ஈற்றுப்பிடி இளஞ்சீயம் தொடர்ந்து முடுகுதலும் குழவி இடைக்காலிட்டு எதிர்ந்து பொறும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையே. ரொம்ப அழகா சொல்றார். வழு ஒன்றும் இல்லா செய்கை, அதாவது தேவர்கள்னா அதற்குரிய தர்மத்தில் இருக்கணும். இந்திரன் முன்னாடி அப்படி தான் இருந்தான். அதனால தான் ஒரு குறையும் மற்ற செய்கைகளை உடைய தேவேந்திரன் அப்படின்றார். வழு ஒன்றுமில்லா வானரவர்கோன், அதாவது இத்தனை புண்ணியங்கள் பண்ணி இத்தனை அஸ்வமேத யஜ்ஞங்கள்லாம் பண்ணால் இந்திரன் ஆகலாம் அப்படின்னு ஒரு தர்மம் உண்டு. இந்திர பதவி அடைவதற்காக அதெல்லாம் ரொம்ப கிளீனாக பண்ணினவன் தான் இந்திரன் ஆக முடியும். இப்போ இந்திரன் அப்படி தான் ஆயிருக்கான். வழு ஒன்று இல்லா செய்கை வானவர்கோன். தேவேந்திரன் வானவர்களுடைய தலைவனான தேவர்களுடைய இந்திரன் தேவேந்திரன், தேவராஜன். ஆனால் அவனுக்கு ஒரு அவமரியாதை வந்தாச்சு அப்படின்னோட வழிபட்டு அவனை பகவான் அசிங்கப்படுத்திட்டானான். அது பொறுக்க மாட்டாமல் முனிந்து விடுக்கப்பட்டு மழை வந்து எழுநாள் பெய்து, கோபத்தினால ஏவப்பட்ட மேகங்கள்லாம் அப்படியே அகாலத்தில் பெரிய மழை 7 நாள் பெய்து. அப்போ இந்த தடுப்பமான பசுக்கள் அதெல்லாம் வெளியில் போய் எங்கேயும் மாட்டின்ட்டு கஷ்டப்படாதபடி மதுசூதன் எடுத்து மரித்த மலை, மதுசூதனன் எடுத்து இந்த இந்திரனுடைய கோபத்திலிருந்து மாடுகளை காப்பாற்றுவதற்கு உபயோகப்படுத்தின மலை. அப்படி இந்த ஒரு விரல அப்படி தூக்கி நின்னான். அந்த மலையே ஆஹா ஆஹா ஆஹான்னு கிறங்கித்தான். வழு ஒன்றுமிலா செய்கை வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுக்கப்பட்டு மழை வந்து எழுநாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மரித்த மலை இழவுதறியாததோர் ஈற்றுப்பிடி இளஞ்சீயம் தொடர்ந்து முடுகுதலும். நல்ல இளம் ஒரு சிங்கமானது ஒரு யானை குட்டியை அடிக்கலாம் சாப்பிடலாம்னு வருதான். யானை குட்டியால் பெருசாக சண்டை போட முடியல. அப்போ தாய் என்ன பண்ணுறதான், அந்த யானை குட்டியை தன் கால் இடுக்கக்குள்ள வச்சுக்கிறதான். வச்சுண்டு குழவீடை காலிட்டு எதிர்ந்து பொறும். அப்போ இந்த யானைக்குட்டி இந்த யானையை
பெண் யானையுடைய கால் எடுக்கல இருக்க இந்த சிங்கத்தோட சண்டை போடக்கூடிய பெண் யானை நிறைந்த கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்றார் ஆழ்வார். நடக்கு பாருங்க, இதுக்கு ஒரு வேதாந்தமாக வியாக்கியானம் பண்ணும் பொழுது பெரியவா சொல்றா, கர்ம வாசனைகள்ன்ற சிங்கங்கள்லாம் சாதகனை போட்டு படுத்துறதான். அப்போ ஆச்சாரியன் என்ன பண்ணுறாரா, பத்திரமா தன் பக்கத்தில் வச்சுண்டு இந்த கர்ம வாசனைகள் தன்னுடைய சிஷ்யனை தன்னுடைய சிஷ்யை நலியாதபடி, அதாவது படுத்தாதபடி காப்பாற்றுகின்றார்னு அர்த்தம். அத்தனை சிரேஷ்டம் இந்த கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை. அதில் தான் நம்ம நேத்தி அழகாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கந்தர்வ குண்டம், ஜூலனாசிலா, சுராபீவனா, பலராமஸ்தலி, பூஞ்ச்ரீகாவ், அப்சரா குண்டம், நவல குண்டம், அப்சரவனம், நரசிங்கர் கோவில் எல்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த அப்சரவனத்தில் ஒரு ராதா பிகாரி கோவில் உண்டு. ராதாராணியும் கிருஷ்ணனுமா. இங்கே ராதாராணியே அப்சர மாதிரி இருக்கிறதுனால அப்சரா பிகாரி அப்படின்னு அவனுக்கு பெயர். அப்போ கிருஷ்ணன் அப்படி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ராதாராணி. ஏன் ராதாராணிக்கு அவளை ஏற்றம்னா, ராதாராணி கண்ணன் அனுபவிக்கிறான்றதை விட அதை விட அதிகமாக கண்ணன் ராதாராணி அப்படி அனுபவிக்கிறானாம். அவனுக்கு உகப்பாக இந்த ராதாராணி தத் சுக சுகித்துவம்னு, அவன் சுகமே தன் சுகம்னு இருக்கிறதுனால இந்த ராதாராணி மேல் அப்படி ஒரு பிரீத்தியாம் கண்ணனுக்கு. அதனால அப்சரா பிகாரி அப்படின்னு அந்த கிருஷ்ணன் பேர் அப்சரா பிகாரி. அப்சரா கொண்டோட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பக்கத்தே தான் இருக்கு, அப்சரா பிகாரி. அச்சா, அடுத்து பூஞ்ச்ரீகா லௌடா பாபா மந்தர். இது பலவிதமாக விஷயங்களை சொல்லுவார்கள். பிரஜவாசிகள் சொல்றது லௌடா பாபா அப்படின்னு சொல்லுவார். பூஞ்ச்ரீகா லௌடா பாபா, லௌடா பாபான்னு கண்ணனுடைய ஒரு ஃப்ரெண்டு. இந்த பூஞ்ச்ரீனா நேத்தியா சொன்ன டெயில் வால், ஓகேவா, கண்ணனோட ஒரு ஃப்ரெண்டு. இந்த கண்ணனும் பலராமனும் அக்ரூரர் அழைச்சிட்டு போகிறார் இல்லையா மதுராவுக்கு. ஸோ அப்போ இந்த வழியாக கண்ணன் போகிறான். நந்தகாவிலேயும் பக்கத்தில் தான் அந்த கோவர்தன கிரி. அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்சு போயிடுதான் கண்ணன் எங்கேயோ போகிறானேன்னு சொல்லிட்டு, அம்மா அதான் ஸ்வீட் கொடு, நான் கொண்டு போய் கண்ணனுக்கு கொடுத்தா கண்ணன் போக மாட்டான்னு சொல்லிட்டு ஓடி வரானா. அதுக்குள்ளே கண்ணன் இப்படி பாஸ் பண்ணுறானா, டே நில்லுடா நில்லுடா இந்த பையன் கத்துறான். அப்போ கண்ணன், டே நான் வரேன்டா இருடா தோ வரேன்னு போயிட்டானா. இவனும் சரி கண்ணன் வருவாங்கன்னு சொன்னால் கண்ணன் சொன்னால் வந்துடுவான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான் அந்த பையன். கண்ணன் மதுரா போயாச்சு, கம்சவதம் ஆயாச்சு, மதுராலேருந்து துவாரகா போயாச்சு. கண்ணன் திரும்பி வரவே இல்லையா அந்த கோவர்தனம் பக்கம். அவன் காத்திருந்து 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 அப்படியே சிலை ஆயிட்டான்னு சில பேர் சொல்வா. சில பேர் காத்திருந்து அவன் இருந்தா அப்புறம் அந்த இடத்துல ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சார்கள் பிரஜவாசிகள் அப்படின்னு சொல்றா. அது கண்ணனுக்காக காத்திருக்கும் ஒரு மனம். எத்தனை நாளான, எத்தனை மாசமான, எத்தனை வருஷமான என் கண்ணனுக்காக நான் காத்து கிடப்பேன். அவனுக்காக ஏங்கி இழைத்து காத்துருக்கிறதே ஒரு சுக்கம். ஒன்று தெரியுமா, நாம் கண்ணனுக்காக காத்திருக்க 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 அவன் அடடா 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 இந்த ஜீவன் எனக்காக காத்துருக்கே, இது இதுக்காக ஏங்கின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுகிரகம் பண்ணுவான். ஸ்வயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கிருஷ்ண அனுகிரகம் இருக்குது பாருங்கோ.
காத்திருக்கிறதுனால அது இன்னும் அதிகமாக கிடைக்குமே ஒழிய ஒரு நாளும் குறைவே ஆகாது. அதான் கிருஷ்ண கிருபை. குறைய ஆகாது, பலவிதமாக கிடைக்கும். அப்ப இந்த லோதா பூஞ்சரிக்கா லோட்டா பாபா, லௌட்டாயா திரும்பி வா அப்படி கூப்பிட்டுதான். அப்புறம் வஜவாசிகள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டிட்டா. சில பேர் என்ன சொல்லுவான்னா, இது ஹனுமான் தான் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஹனுமானோட லுதேரா ஹனுமான் ஒரு உண்டு, லூட் ஹேரா அப்படின்னு. லுதேரானா அடுத்தவாளுடைய சொத்தை அபகரிக்கிறது. ஹனுமான் போய் லங்கையில் போய் அந்த சொத்தை நாசம் பண்ணிட்டான் இல்லையா, ராவணனுடைய சொத்தை. அதனால் அவரை லுடேரா ஹனுமான் சொல்லுவாங்க. சில பேர் இந்த லௌதா பாபா ஹனுமான் தான் வா, சில பேர் இந்த லௌதா பாபா கிருஷ்ணன் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோவர்தன எல்லையில் அந்த வால் பகுதியில் பூஞ்சரியில் இருக்கக்கூடிய ஒரு அய்யனார் சாமி எல்லை காவல் தெய்வம். கண்ணனுக்காக அந்த கண்ணு அதுவும் பார்க்கணும், அப்படியே பார்த்துட்டு கண்ணன் வரானா அப்படின்னு இருக்கும். நல்ல கூட்டம் இருக்கும் அங்கே. வாழைப்பழம் இதெல்லாம் வைப்பா, வாங்கி நம்ம மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதாவது கோவர்தனத்தினுடைய அந்த பக்கத்துலேருந்து நடந்து பூஞ்சரிக்கா லௌட்டா பாபா வந்துடும். அதுக்கப்புறமா திரும்பி கோவர்தனம் இன்னொரு பக்கத்தில் நம்ம அப்படி பரிக்கிரமா பண்ணுவோம். கரெக்டாக கோவர்தனகிரி பரிக்கிரமாவோட பாதியில் இது இருக்குது. லௌட்டா பாபாவுக்கு அப்புறமா அப்படி திரும்பியும் இன்னொரு பக்கம் மலையுடைய அந்த பக்கத்துக்கு இந்த பரிக்கிரமா பாதை போயிடும். இவன் அங்கேயே இருந்திருந்தானா காலகாலமா. கடைசியில் கலியுகத்தில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்தார் விரஜபூமிக்கு. வந்தவர் இப்படி கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணும்போது இந்த மூர்த்தியை பார்த்து ஓடி போய் ஆலிங்கனம் வேண்டார். ஓ, நீ இன்னும் இங்கேயாடா இருக்காய்? உடனே அந்த மூர்த்தி பேசித்தான். ஆமா, நீ தோ வரேன்னு சொன்னியே, அதுக்காக காத்துருக்கேன்னு சொல்லித்தான். இப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய சரிதாமிரதத்தில் காண கிடைக்கிறது. பூஞ்சரிக்கா லௌட்டா பாபா, லோட்டா பாபா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். அது என்னமோ தெரியாது, பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தோணும் எனக்கு எப்போவுமே. ஹாய் அப்படின்னு, எப்படா இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன் நான். அது என்னமோ தெரியாது எனக்கு, என்னமோ இவனை பார்த்தா எப்பொழுதுமே இந்த கண்டாக்கரன் இவெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு, ஏன் தெரியாது. பூஞ்சரிக்கா லௌட்டா லோட்டா பாபா. ஸோ அப்சரா பிஹாரி கோவில் பூஞ்சரிக்கா லௌட்டா பாபா. இந்த பூஞ்சரிக்கா லௌட்டா பாபா பக்கத்தில் தான் இந்த அப்சரா கொண்டா, நவலகுண்டா, அப்புறமா நரசிங்க மந்திரா எல்லாம் அங்கே தான் இருக்குது. நரசிம்ம கோவில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது சூதலவனா அப்படின்னு பேர். இது ஒரு வனம். அங்கே ஒரு காலத்தில் கதம்ப மரங்களும் தமால விருஷங்களும் நிறைய இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துலையும் ராதையும் கண்ணனும் ராசம் ஆடியிருக்கார்கள். கண்ணனுக்கு அவ்வளோ பிடிக்கும் ராசம் ஆடுறதுக்கு. அவனுக்கு நேரம் வேணுமா, இடம் வேணுமா, காலம் ஒன்றும் வேண்டாம். நல்ல பக்தனோ பக்தையோ கிடச்சாச்சுன்னா கண்ணன் ஜோரா தன்னையே தருவான். அதுக்கு பேர் தான் ராசம். கண்ணன் தன்னையே கொடுப்பான். அந்த பக்தி அந்த அளவுக்கு இருந்தாச்சுன்னா கண்ணன் நம்மளை எடுத்துட்டுருவான், கண்ணன் தன்னையே கொடுப்பான். அந்த ஒரு பக்தி உங்களுக்கு வரணும்னு நான் இன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுறேன். கண்ணன் தன்னையே கொடுக்குற ஒரு பக்தி வரட்டும். இந்த கண்ணன்கிட்ட அது வேணும் இது வேணும் நிறைய கேட்போம் இல்லையா. கண்ணனையே வேணும்னு கேட்டால் கண்ணனே அனுபவிக்கணும்னா அதுதான். ஸோ அந்த சூத்தலவனம் அங்கே ஒரு ராசஸ்தலி இருக்குது. அங்கே பகவான் அழகாக நாட்டியம் எல்லாம் ஆடி ஆனந்தப்பட்டிருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குது, அதுக்கு சூத்தலகுண்டா அப்படின்னு பேர். நிறைய மயில்கள்லாம் அங்கே வந்து தண்ணியை குடிச்சிட்டு ஜாலியாக அங்கே விளையாடின்னு இருக்கும்னு சொல்கிறான். இதெல்லாம் போய் பார்க்கணும், நானும் வெயிட்டிங் தான். அதை தாண்டி போயாச்சுன்னா கொஞ்சம் தூரத்தில் ராகவ பண்டிதர் இல்லாட்டி
ராகவ பண்டிதரோட குகை இல்லாட்டி மணிகுண்டலி குகை அப்படின்னு சொல்லுவார். ராகவ பண்டித கோஸ்வாமி கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த ராகவ பண்டித கோஸ்வாமி. அவர் எப்பொழுதும் கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணுவார். இந்த பரிக்கிரமா மார்க்கத்தை ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, நரோத்தம தாச தாக்கூர் அவர்கள்லாம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமாவுக்கெல்லாம் அவர் தான் கைடாக இருந்துட்டு எல்லாம் காட்டி கொடுப்பார். அவர் ஒரு குகையில் தபஸ் பண்ணுவார். சரியா, அந்த குகை ராதையும் கண்ணனும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு குகை. கண்ணனுக்கு குகையே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ராதாராணி கூட இருந்தான்னா கேட்கணும். ஏன்னா ராதாராணிக்கு கண்ணனை ஏகாந்தமாக அப்படி பார்த்துட்டே இருக்கணும். கண்ணனுக்கு ஏகாந்தமாக ராதாராணியை பார்த்துட்டே இருக்கணும். திவ்ய தம்பதிகளாச்சு. ராதையை வந்து ஹே கிருஷ்ணா அப்படின்னு அவன் என்னடி ராதே அப்படின்னு அவள் ரெண்டு பேருடைய அழகான மிருதுவான சப்தம், மெல்லிசான சிரிப்பு, ராதாராணி முகத்தை தன் கைகளில் வச்சு அவன் பார்க்குற அழகு, கிருஷ்ணனுடைய முகத்தை ராதாராணி தன் கைகளில் வச்சுட்டு அவனை அழகாக பார்க்கறது, இப்படி ராதையும் கண்ணனும் ஏகாந்தமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த குகை. அதுக்குள்ளே தான் இவர் தபஸ் பண்ணார். ராகவ பண்டிதர். இந்த ராகவ பண்டிதரை பற்றி சொல்லும் பொழுது இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராதிகாராணியுடைய அஷ்டசகிகளில் ஒருத்தி உண்டு இல்லையா, சம்பகலதான்னு பேர், அவளுடைய அவதாரமாக சொல்கிறது உண்டு. ஸோ ராகவ பண்டிதர் குகை. இதை தாண்டி ஆச்சுன்னா அடுத்த ஐராவதத்தினுடைய சரண கமல அடையாளம். இந்த ஐராவதம்ன்றது இந்திரனுடைய யானை. இந்திரன் தான் பண்ண பாபத்துக்கு கண்ணனிடத்தில் மன்னிப்பு கேட்க வரான். வரும்பொழுது இந்த இடத்துல ஐராவதத்தை நிறுத்திட்டு செருப்பை அவுத்துட்டு பகவான் முன்னாடி பணிவோடு போய் நிற்கிறான். ஸோ ஐராவதம் இங்கே நின்னதுனாலே அதனுடைய கால் அடையாளங்கள் இருக்குன்ற, அதனால் ஐராவத சரண சின்னம் அப்படின்னு அதுக்கு பெயர். நான் இன்னும் பார்த்ததில்லை, இதுவும் இருக்கு. சரியா, ஐராவத சரண அடையாளம். அதுக்கு அடுத்தது இந்திர பிரணாமஸ்தலி இல்லாட்டி இந்திர பூஜை நடந்த இடம் சொல்கிறார். அதாவது பிரம்மதேவர் இடத்துல போய் இந்திரன் சொல்கிறான், அந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பகவானை நேர போய் பார்க்க பயமாக இருக்குது, என் கூட யாராவது வாங்கோ, வந்தாச்சுன்னா பகவான் கொஞ்சம் சமாதானமாவார் அப்படின்னு பிரம்மதேவர் சொன்னார். நாங்கள்லாம் வந்தால் கூட திட்டுவார், நீ எல்லாம் மாடுகளை படாத பாடுபடுத்திருக்காய், இப்போ கண்ணனை குஷிப்படுத்தணும்னா அவனோ கோபாலன், நீ ஒன்று பண்ணு, காமதேனு சுரபி அழிச்சுட்டு போ, அந்த சுரபி முதல்ல போய் கண்ணன் கிட்ட பேசட்டும், அப்புறமா நீ பேசு, அதுக்குள்ள கண்ணன் சமாதானம் ஆயிடுவான்னு சொல்ல சுரபியையும் கூட்டண்டு இந்திரன் வந்து இங்கே நின்னான். அதனால் இந்திர பிரணாமஸ்தலி. சுரபி பேசி முடித்தோடனே இந்திரனை மன்னிச்சுடு கிருஷ்ணா அப்படின்னு கண்ணன் காலில் விழுந்தான். அதே வல்லபாச்சாரிய சம்பிரதாயம் இந்த இடத்துல தான் அவன் இந்திரன் வந்து கண்ணனுக்கு பூஜை பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கும். நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். இதில் ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பக்கத்தில் இடங்கள் தான், இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஸோ இந்திரன் கண்ணனை நமஸ்கரித்த ஸ்தலம் இதெல்லாமே கோவிந்த குண்டம் பக்கத்தில் தான். அது பக்கத்துலேயே இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்திர குண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்திரனுக்கு அவ்வளவு துக்கம், அவ்வளவு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி, கதறி கதறி அழகான், தப்பு பண்ணிட்டேனே அப்படி பகவானை போய் இந்த மாதிரி நினச்சுட்டேனே, பகவானுடைய கோகுலத்தை போய் அழிக்கணும்னு நினச்சுட்டேனே அப்படின்னு கதறி கதறி அழ. அவனுடைய கண்ணீரெல்லாம் சேர்ந்து உருவான குளம் இந்திர குண்டம். ஸோ அப்போ என்னென்ன பார்த்தோம் நம்ம, அப்சரா பிஹாரி மந்திர், பூஞ்சிரிகா லௌதா பாபா, சூதலவனா ராசஸ்தலி, சூதலகுண்டா, ராகவ பண்டிதருடைய குகை, ஐராவதத்தினுடைய சரண சின்னம், அப்புறமா இந்திரன் நமஸ்காரம் பண்ண ஸ்தலம், அப்புறம் இந்திரனுடைய அழுகையினாலே உண்டான இந்திர குண்டம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। राधे कृष्णा।